ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செர்சி ஹெலிபேடுக்கு வந்துட்டோம். செர்சி ஹெலிபேட்லேருந்து நம்ம இன்னைக்கு கேதார்நாத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஹெலிகாப்டரில் தான் இங்கே போகிறோம். அந்த ஹெலிகாப்டர்லாம் நாங்கள் எப்படி புக் பண்ணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என் அப்பா சொல்லிடுவார். தேங்க்ஸ் அபய். வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கேதார்நாத் எப்படி நாங்கள் ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ணோன்றது தான் எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு பக்கெட் லிஸ்ட். கேதார்நாத் பார்த்தீங்கன்னா கௌரிகுண்ட் அடிவாரத்துலேருந்து எல்லோரும் ட்ரெக் மூலமாக ரீச் ஆகலாம். க்ளோஸ் டு 17 கிலோமீட்டர்ஸ். ஆனால் டிராஃபிக் ஜாம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டராவது நீங்கள் நடக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த க்ரௌட் சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம இந்த பல்லக்கு இல்லை பேஸ்கெட்டு, நம்ம இந்த போனி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா ஹெலிகாப்டரை விட. ஹெலிகாப்டர் கிடைக்கிறது கஷ்டம். பட் ஆனால் சில ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணனா அது ஈஸியாக புக் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி புக் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் நம்ம எல்லாம் வெல் இன் அட்வான்ஸாக பண்ணிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ண முடியும். 3 லொக்கேஷன்லேருந்து இந்த ஹெலிகாப்டர் பயணம் தொடங்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிர்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபட்டா, மூணாவது குப்தகாஷி. இந்த சிர்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லலாம் ஹெலிகாப்டர் ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 6800 உங்களுக்கு முடிஞ்சிடும் அப் அண்ட் டவுன் பெர் பர்சன். இதே நீங்கள் ஃபட்டாலேருந்து போனீங்கன்னா 8500 ப்ளஸ் பர் பர்சன். குப்தகாஷின்னா இது 12500 ஆகிடும் பர் பர்சன். ஸோ இது எப்படி நம்ம எங்களுக்கு நாங்கள் செர்சி ஆப் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ட்ராவல்ஸில் வண்டி புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் செர்சி வரைக்கும் வண்டியில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் இந்த ஹெலிகாப்டரை இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு நாங்கள் 7 பேர் போயிருந்தோம். 7 பேருக்குமே டிக்கெட் கிடச்சிது ஆண்டோன் புண்ணியத்தில். மொத்தம் ஒரு 6 சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க ஃபார் ஹெலிகாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ, ஹிமாலயன் இது மாதிரி. ஸோ இந்த சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாருக்கும் காமன் தான். நம்ம 80 கேஜஸ் மேலே இருந்தோன்னா ஒரு கேஜிக்கு எக்ஸ்ட்ரா 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான் அலௌட் பர் பர்சன். ஸோ நம்ம ஒரு 6 பேர் போகிறோன்னா 12 கிலோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகலாம். அது காம்பேக்ட் பேக்காக வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு அகெயின் தே வில் சார்ஜ் 150 ருபீஸ் பர் கேஜின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த இது செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிபி எதனா இருந்ததுன்னா அதுக்கான டேப்லெட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லைனா அண்டர்டேக்கிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு பிபி கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அங்கே செக் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அவங்க நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கூட போகிறவங்க சன்னோ டாக்டரோ யாரோ இந்த மெயினான ஆளுங்க அவங்க அண்டர்டேக்கிங்ஸ் கொடுத்துட்டு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப 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 சீக்கிரமான ஒரு சொல்லலாம். 5 மினிட்ஸில் எங்களுக்கு டோட்டல் ட்ராவல் டைமே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் அண்ட் 53 செகண்ட்ஸ் தான் செர்சிலேருந்து டைரெக்டாக கேதார்நாத்துக்கு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த ஜேர்னியும் அனுபவமும் சரி. அதே மாதிரி ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 2 மினிட்ஸ் விண்டோ தான். உடனே அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இறங்குவாங்க, நம்ம உடனே லோட் பண்ணுவாங்க. ஸோ லக்கேஜஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம மட்டும் ஏறி கரெக்டாக சீட்டில் உட்காந்தா போதும். வெயிட் பேஸ் பண்ணி அவங்களே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியிலேருந்து 6 பேர் போகிறோன்னா 6 பேரும் ஒரே ஹெலிகாப்டர் அலோ பண்ண மாட்டாங்க. அதை 3 பிரிச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓம் சிவாய நம. ஹர் ஹர் மகாதேவ்.